வணக்கம். இந்த பதிவில் நீங்கள் ஒரு கனவு கண்டால் அது நல்ல கனவாகவும் இருக்கும், கெட்ட கனவாகவும் இருக்கும். ஒருவேளை அது கெட்ட கனவாக இருந்தால் அந்த கனவின் தாக்கத்தை குறைக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை காண்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ஒரு கெட்ட கனவு காண்றீங்க அப்படின்னா அதை பற்றி முதல்ல யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அன்று நீங்கள் பசுவுக்கு புல், பழம், கீரையை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று நீங்கள் கண்ட கனவினை மனசுக்குள் சொல்ல வேண்டும். நாம் காணும் கனவுகளுக்கு பலன்கள் இருக்குது. அதிலும் அந்த கனவுகளின் நேரத்தை பொறுத்தும் அதன் பயன்களானது இருக்குது. விவசாயிகள் உழுவதை போல கனவு கண்டீங்க அப்படின்னா சேமிப்புகள் பெருகும். வானவில கனவுல பார்த்தீங்க அப்படின்னா பணம், செல்வாக்கு அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். ஆசிரியர் பாடம் நடத்துவது போல கனவு கண்டீங்கன்னா நினைத்தது நடக்கும். கனவில் நிலாவை பார்க்குறீங்க அப்படின்னா தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். இறந்தவர்களின் சடலத்தை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிறு குழந்தைகள் கனவுல பார்த்தா நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நண்பன் இறந்தது போல கனவு கண்டீங்க அப்படின்னா நண்பனின் ஆயுள் கூடும். உயரத்தில் இருந்து விழுவது போல கனவு கண்டால் பணம், பாராட்டு குவியும். தெய்வங்களை கனவுல பார்த்தா புதையல் கிடைக்கும். திருமண கோலத்தை கனவுல பார்த்தா சமூகத்தில் நன்மதிப்பு உயரும். தற்கொலை செய்து கொள்வது போல கனவு கண்டால் நெருங்கி வந்த ஆபத்துக்கள் விலகி செல்லும். ஆமை, மீன், தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவுல பார்த்தா கவலைகள் மறந்து போகும். மனதிலே நிம்மதி பிறக்கும். கர்ப்பிணியை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வந்து சேரும். இறந்தவர்கள் கூட பேசுவது போல கனவு கண்டா அதிகாரம், பதவி, லாபம் நிச்சயம் கூடி வரும். மாமிசம் சாப்பிடுவது போல கனவு கண்டா பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.